குழந்தை வந்து தனியாக நின்றுட்டுருக்கிறத விஜய் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து அம்மு நீ என்ன தனியாக நின்றுட்டுருக்க, உன் கூட வந்து காவேரி மிஸ் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மிஸ் பாவம்ப்பா, அவங்க வந்து ஹெட் மிஸ்ஸஸ் அவங்கள திட்டாங்க, அதனால அவங்க பாவம் ரொம்ப குழப்பத்திலேன்னு பார்க்காமே போயிட்டாங்கப்பா அப்படின்னோடனே, என்ன சொல்கிற வந்து அம்மு அப்படின்னோடனே, சரி வா நம்ம பேசிகிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்ற சொல்கிறாரு. அப்போ என்னாச்சு அம்மு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து அம்மு சொல்கிறாங்க. அது கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. மிஸ்ஸு பாவம் இல்லைப்பா அப்படின்னோடனே, சரி வா நம்ம போய் மிஸ்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. உடனே வந்து காவேரி வந்து பார்த்துட்டோன்னே குழந்தை வந்து போய் கட்டிக்கிறா. மிஸ் சாரி மிஸ், என்னால் தானே நீங்கள் ஹெட் மிஸ்ஸஸ் கிட்ட திட்டு வாங்கினீங்க, நான் பார்த்தேன் மிஸ், எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு மிஸ், சாரி மிஸ் அப்படின்றாங்க. பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே விஜய் வந்து எங்களால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ஹெட் மிஸ்ஸஸ் உங்களை திட்டாங்களாமே, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, எனக்கு சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சாரி கேட்குறாரு. ஏங்க இதை மாற்றி மாற்றி யாரும் சாரி கேட்க வேணாம், இதில் என்ன இருக்குது, ஒரு குழந்தைய நான் வந்து கவனிக்கிறேன்னு நினைக்கிறாங்க, உண்மை அவங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காவேரி. இது எல்லாத்தையும் சாரதா வந்து யோசிக்கிறாங்க. சாரதா போய் ஹெட் மிஸ்ஸஸ் சந்திக்கிறாங்க. அப்போ வந்து உண்மையை சொல்கிறாங்க சாரதா. இந்த மாதிரி நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. குழந்தையோட அம்மா வந்து காவேரி தாங்க. காவேரி வந்து பெத்த அம்மான்னு தெரியாமே குழந்தை இருக்கா, அதே மாதிரி பெத்த குழந்தையும் மறந்து போயிட்டா காவேரி, தயவுசெய்து வந்து அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கட்டுங்க, தயவுசெய்து அவங்கள பிரிச்சுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு வந்து மனசு வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க கரஸ்பாண்டர். சாரிங்க, இந்த விஷயம் எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் கவலைப்படாதீங்க, இனிமே வந்து காவேரி மிஸ்க்கு வந்து குணமாகிற வரைக்கும் குழந்தை கூட இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், அதுக்கு இதுக்கப்புறம் என்னால் எந்த ப்ராப்ளமும் வராது, நான் பார்த்துக்கிறேங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் மிஸ்ஸஸ் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல சாரதாக்கு. அடுத்து வந்து காவேரி மிஸ்ஸை கூப்பிடுங்க அப்படின்னோன்னா காவேரி வந்து உள்ளே வராங்க. சொல்லுங்கள் மிஸ், என்னை கூப்பிட்டீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டர் கிட்ட கேட்குறாங்க. இதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், தாயில்லாத குழந்தைன்றதால அம்மா டீச்சர் வந்து தாயாக இருக்கலாம், எந்த தப்பும் கிடையாது, அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. எப்படி உங்கள் மனசை மாறினாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து சரிங்க மிஸ் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி சொன்னதுக்கு எல்லாத்தையுமே விட்டுருங்க, இதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறத மட்டும் கேளுங்க, இதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நம்மளாம் சொல்லிகிட்ருக்காங்க. மிஸ் எதனால் இந்த மாற்றம்னு தெரிஞ்சுக்கலாமா மிஸ் அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை நல்லா யோசிச்சு பார்த்தேன், நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஒன்றும் புரியாமல் காவேரி வெளியே வராங்க. வெளியே வந்தோன்னு கூட இருந்த மிஸ் வந்து உங்கள் அம்மா வந்துட்டு போனாங்க மிஸ் அப்படின்னோடனே, அம்மாவா, அம்மா எதுக்கு இங்கே வந்தாங்க, தெரில மிஸ், நாங்கள் உங்களை கூப்பிடுவான்னு கேட்டேன், இல்லை கரஸ்பாண்டர் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தான் பேசிட்டு போனாங்க அப்படின்னோடனே, ஓ இது அம்மாவோட வேலையை, என்ன பேசியிருக்கோம் அம்மா, எப்படி கரஸ்பாண்டர் உடனே மனசு மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே காவேரி வராங்க. அடுத்து காவேரி வந்தோடனே, ஸ்கூலுக்கு வந்துருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க சாரதா. ஐயோ இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சின்னு தெரியலையே, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னம்மா வந்தியா இல்லையா, ஆமாடி வந்தேன், சரி கரஸ்பாண்டர் கிட்ட அப்படி என்ன தான் சொன்னேன், அப்படியே மாற்றி பேசுகிறாங்க, நான் வந்து அம்முக்கிட்ட பேசலாம் பழகலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க, என்னம்மா அப்படி சொன்னேன், நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் என் பேச்சை அவங்க கேட்கவே கேட்கல, நீ வந்து குழந்தைகிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, இப்போ என்னென்னா நீ சொன்னோன்னா அவங்க வந்து எதுவுமே சொல்லலை, குழந்தைகிட்ட நீங்கள் எப்போ பழகுங்க, ஒரு அம்மா மாதிரி இருங்கன்றாங்க, என்னதாம்மா அப்படி சொன்னேன் அப்படின்னோடனே, நான் உண்மையை சொன்னேன்டி, உண்மையா என்ன உண்மை அப்படின்னோடனே, இல்லைடி இந்த மாதிரி அவங்க அம்மா இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு காரணமே நம்ம தான் சொல்லிட்டு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குல்ல, அந்த குழந்தையும் பாவம் நம்மளால தானே அம்மா இல்லாமல் தவிக்குது, அதனால தான் அது எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன்டி, அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ அப்படியாம்மா, ஆமாடி, எனக்கு நம்ப முடியலையே, எங்கள் கரஸ்பாண்டர் அப்படிலாம் மாற்றிக்கிறவங்க கிடையாது, நான் கூட நிறைய விஷயங்கள் சொன்ன மாற்றிக்கலையே அப்படின்னு, ஐயோ இவ வேறு இப்படி சந்தேகப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க வந்து சாரதா. என்ன பண்ணுறதுன்னு